பண்ணிக்க முடியும். ஏன்னா யுக புருஷன் அவன். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்து காட்டணும்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். இந்த ராமாயணத்தை ராமானுஜர் 18 தரம் கேட்டிருக்கார். 24,253 ஸ்லோகங்கள். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ராமர்னாலே பாரத தேசத்தினோட ஒரு குழந்தையா, ஒரு இளைஞனா ராமரோட நம்ம நிறைய விஷயத்துல ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா யுக புருஷன் அவன். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்து காட்டணும்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். கிருஷ்ணர் உபதேசம் பண்ண மாதிரி வாழணும், ராமர் வாழ்ந்து காட்டின மாதிரி வாழணும் இல்லையா? ராமாயணம் அப்படின்னா ஐயோ எவ்வளவு தூரம் கேட்கறது, அதையே கீழே விழுந்த டேப்பர் கார்டர் மாதிரி எல்லாரும் சொல்றதையும் கேட்டாச்சு அப்படின்னு நினைக்க கூடாதான். ராம பிளஸ் அயணம், ராமாயணம். போரும் போரும் கேட்டதுன்னு துளி கூட தோணாதான் யாருக்குமே. ஏன் திரேதாயுகத்துல நடந்த நிகழ்வுகள் இத்தனை யுகம் தாண்டி கலியுகத்துல இருக்கும். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒண்ணு போட்டாலே நாளைக்கு அது பழசா போயிடுறது இல்லையா? நேத்தி கதை இன்னைக்கு பழசு, இன்னைக்கு இப்ப சுட சுட வந்தா இன்னும் 3 மணி நேரம் ஓடும். அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய காலத்திலையும் கூட ராமாயணம் அப்படின்னா, திரேதாயுகத்துல நடந்த ராமாயணத்தை இன்னைக்கும் போட்டு இருக்கோமே எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்றார். இன்னைக்கும் வற்றாத இளமையோடையும் தொன்மையோடையும் ஜொலிச்சுன்னு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சாண்டோக்கிய உபனிஷத்துல ஒரு அழகான வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கு. குருமுகமா ஆச்சாரியர் அருளோடு கிடைக்கக்கூடிய எதுவுமே மங்காது, அதனால ராமாயணம் என்றைக்கும் மங்காது, மாறாக பிரகாசம் கூடிண்டே போகும் அப்படிங்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உலகத்துல 2 பேர் இருந்தா கூட, மொத்தமே 2 பேர் தான் இருக்கார் என்னால் கூட சீதாமணாளனுடைய மகிமை பேசப்படும் அப்படிங்கிறார். அப்படி நம்முடைய வாழ்வியலோட கலந்துட்ட ஒருத்தர் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஊத்துக்காடு வெங்கடகவி பாகவதத்துல சொல்லுவார். பாகவதத்தினுடைய பெருமையை சொல்லும் போது, அதற்கென்ன மற்றொரு காலமாகட்டும், அப்போது பருவம் என்றால் எப்போதும் கிடைக்காத பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ. இது பாகவதத்துக்கு மாத்திரமில்ல, அதுக்கு என்ன இன்னொரு நாள் போலாம் அப்படின்னா, அதற்கென்ன மற்றொரு காலமாகட்டும், அப்போது பார்ப்போம் என்றால் எப்போதும் கிடைக்காத பழமோ பழம் அப்படிம்பார் ஊத்துக்காடு வெங்கடகவி. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ராமாயணத்தினுடைய அழகையும் செழுமையும் இப்படியும் பக்தர்கள் கொண்டாடுகிறார்களேன்னு. மணற்கேணி மாதிரி ஊறி 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 யுகங்கள் தாண்டியும் ஸ்ரீ ராமானுஜருடைய சொந்த தாய் மாமாவாம் மகான் திருமலை நம்பிக்கிட்ட இந்த ராமாயணத்தை ராமானுஜர் 18 தரம் கேட்டிருக்கார். மொத்தமா 18 தரம் கேட்டிருக்கார். என்ன பியூட்டினா, சொன்னது அதே திருமலை நம்பி, கேட்டது அதே ராமானுஜர். அதே அலிப்பேரியில ஒரு புளிய மரத்துக்கு அடியில தான் கேட்கிறார். லொகேஷன் சேம், சொல்றவர் சேம், கேட்டுக்கிறவர் சேம், ஆனா சரித்திரமும் சேம். ஆனா ஐயோ போறோம் எத்தனை தடவை இதையே சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு தடமும் அதுல புது புது சாரங்கள் கிடைக்கிறதா அப்படியே கொண்டாடுறார். 24,253 ஸ்லோகங்கள், 500 காண்டங்கள், 500 சர்க்கங்கள், 7 காண்டம் அப்படின்னு சொல்லாம 6+1 அப்படிம்போம். ஏன்னா நடந்தது 6, நடக்க போறது 1 உத்தரகாண்டம். அதனால நம்ம 7ன்னு சொல்ல மாட்டோம், 6+1 அப்படிம்போம். இந்த ராமாயணத்தை முதல்ல நாரதர்கிட்டேந்து வால்மீகி கேட்டுக்கிறார். அப்புறமா படமா அவருக்கு மனக்கண்ணில் அப்படியே தெரியுது. விஷுவலைசேஷன் ஆஃப் அப்படியே சரித்திரங்கள்லாம் வர அதை அனுபவிச்சு அப்படியே வடிக்கிறார். என்ன பார்த்தாரோ அதை கொடுக்குறார். அதுல ஒன்றும் 4 இக்கி சின்னெல்லாம் சேர்க்கல. அவர் எதை பார்க்கறாரோ அப்படியே அதை கொடுக்கிறார். அதை லவகுஷா ராமனுக்கு முன்னாடியே பாடி காட்டுறா. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே,
உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கேட்கிறவாளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். என்னது, அவரோட பிள்ளையே பாடுவானா, அவரை பத்தியே பாடுவானா, அவருக்கு முன்னாடியே பாடுவானா, பிள்ளை பாடுறது அவரே ரசிப்பாராம் அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு மகான் வியாக்கியானம் கொடுக்கிறார். நம்மள மாதிரி ராமன் உத்தம புருஷன், நம்மள மாதிரி இல்லை. நமக்கே நம்ம பட்டிமன்றம் வச்சுட்டு நமக்கே நம்ம ஜட்ஜ் ஆகி நம்மளே நம்மளுக்கு கை தட்டிக்கிற ராமன் கிடையாது. அவருக்கு அவர் பாராட்டு விழா நடத்திக்கிறாரான்னா இல்லையா. அவர் என்ன பார்த்தாரா, ராமாயணம்னாங்கிறத எப்படி பார்த்துனாரா, ரமா பிளஸ் அயனம், சீதையினுடைய சரித்திரம். ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னா சீதா சரித்திரத்தை ராமர் அந்த ரசத்தை ரசிக்கிறாராம். நம்ம எல்லாரும் ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு டைம் டிராவலா அயோத்தியைக்கும் மிதிலைக்கும் மாறி மாறி டைம் மிஷினில் போய் ஷட்டில் பண்ணுவோம். இந்த ராமாயணம் மாத்திரம் ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு கிடையாது. போதேந்திரால் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ராமநாமம் ஒருத்தனுக்கு கிடைச்சி கொடுத்தோன்னா அவனுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு அர்த்தம். அப்போதான் ராமநாமம் கண்ணில் படுங்கிறார். ராமநாமமே கல் கண்டு அதை அறியாதவன் கல் குண்டு அப்படிங்கிறார். ராமநாமங்க கல்கண்ட அறியாதவன் கல் குண்டு அப்படின்னு திட்டுறார். நம்மளெல்லாம் திட்டல, நம்மளாம் வந்துட்டோம் ராமாயணத்தை கேட்கறதுக்காக. தியாகராஜரும் சொல்றார், ராமநாமத்தை சொல்ல ராமநாமத்தை சொல்ல ராமநாமத்தை சொல்லேன்னு சொல்லி ரமநாம ஸ்ரவணமு வல்ல நாம ரூபமே ஹிருதய முனின்று பிரேம பூட்டய சேயக்லேதா பிரேம பூட்டய சேயக்லேதா நிஷ்காம தியாக ராஜு சேயு நாம நிஷ்காம தியாக ராஜு சேயு நாம ஸ்மரணே சுகமோ ஸ்ரீ ராம நாம ஸ்மரணே சுகமோ ஸ்ரீ ராம. ராமநாமத்தை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி தியாகராஜரே டயர்ட் ஆயிட்டார் ஒரு கட்டத்தில். அதனால என்ன பண்ணார், இன்னைக்கு ஓடக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு ராமநாமத்தை சொல்லணும்னு நினைச்சுக்கோடா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.